அத்தையா என்ன பேசுறது? இவன் அவன்னு அவன் இவன் அத்தையா என்ன பேசுறாங்க? இப்படிலாம் அத்தை என்ன பேசுனதே கிடையாதே. மாமா வருத்தப்படாதீங்க மாமா, அம்மா ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டு இருக்கு, அதை நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாரும் பேசினா பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, என் மேல தானே தப்பு. அத்தை இப்படி நீங்க பேசி நான் பார்த்ததே இல்லையா அத்தை? இப்ப மருமக மேல உள்ள பாசமும் மரியாதையும் குறைஞ்சு போச்சா? சரி பரவாயில்ல, குறைஞ்சா குறைஞ்சிட்டு போகுது. வயசுல மூத்தவங்க நீங்க, அப்படி ஒன்றும் மரியாதை கொடுத்து என்கிட்ட பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அத்தை. இருக்கட்டும். உன்னெல்லாம் பேசுறதோட விடுறேன்னு நினைச்சுக்கிங்க பாரு. ஆமா, எங்க சொத்தெல்லாம் எங்கேன்னு முதல்ல அதை சொல்லு. சொல்லிவிட்டு நீ மறு வேலை பாரு. இங்க பாருங்க அத்தை, நான் எங்களோட சொத்தை மீட்டுட்டேன். என்ன சொல்றீங்க மாமா? ஆமா மாப்பிள்ள, எங்க சொத்தை மீட்டாச்சு. ஏங்க, அப்ப நம்ம அம்மாவோடது, தம்பியோட சொத்து அதெல்லாம் என்னங்க ஆச்சு? அதெல்லாம் என்னால் மீட்க முடியல. நான் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் மீட்டுடுவேன் மாப்பிள்ள. மீட்டுட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன் மாப்பிள்ள. கோச்சுக்காதீங்க. அது என்னது? உங்களோட சொத்து மட்டும் வந்துருச்சு, அப்ப எங்களோடது எங்க தானே? அப்ப இழிச்ச வாய் நாங்களா? உங்க சொத்தை மட்டும் பத்திரமா மீட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க, அப்ப எங்களோடது எங்கன்னு கேக்குறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரேன். இன்னைக்குள்ள என்னோட சொத்தெல்லாம் வரணும், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை தூக்கி உள்ள வச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. யோ பாவி மனுஷா, எங்கேயா அந்த பிள்ளை? கேக்குறதுக்கு பதில சொல்லு. அந்த பிள்ளைக்கு பதில் ஒண்ணு சொல்லு. கேக்குதுல்ல, சொல்லு. வாயை மூடிட்டு இருக்க. இங்க பாரு சுசீலா, என் மேல தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தப்பு, பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா என் சொத்தை, நம்மளோட சொத்தை மீட்டாச்சு. ஆனா நம்ம மறுப்பிள்ளையோட சொத்து தான் என்னால் மீட்க முடியல. ஆனால் போராடி ஓரளவு நான் வாங்கிடுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கலாம். எப்பவும் போல் நம்மளோட பழைய வீட்டுக்கு போயிடுவோம். சுசீலா, நம்ம வீடெல்லாம் திரும்பி கொடுத்துட்டாங்கம்மா. வீடை திரும்பி கொடுத்துட்டாங்க. நம்ம இனிமேல் அங்கேயே போய் இருக்கலாம். மாப்பிள்ள நீங்கள் வாங்க, நம்ம எல்லாரும் குடும்பமாக அங்கே போய் இருக்கலாம். என்ன அத்தை நான் சொல்கிறது? ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அத்தை. எங்கள் வீடு தான் திருப்பி கொடுத்துட்டாங்க அத்தை. உங்கள் வீடு சொத்து தான் என்னால் வாங்க முடியல. ஆனால் நான் கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன். வாங்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். யோ, என்ன தப்பு ஆச்சு? என்ன பண்ணுன? அதை முதல்ல சொல்லு. அதை சொல்லாம வாங்கிருவேன் கொடுத்துட்றேன், வாங்கிருவேன் கொடுத்துட்றேன்னா அது என்ன பேச்சு? என்னதான் தப்பு செஞ்ச? அதை சொல்லு. எதுக்கு பழச பேசிக்கிட்டு விடு சுசிலா. நான் இப்போதான் அந்த நிலைமையிலேருந்து மீண்டு இனியாவது பிள்ளை குட்டின்னு சந்தோஷமா எல்லாரும் கூட வாழலான்னு வந்திருக்கேன். என்ன காரணம் கூட சொல்லாம இது வரைக்கும் நீங்க இருக்கீங்க? எதனால இப்படி ஆச்சு? எதனால இந்த சொத்தெல்லாம் போச்சு? அதை பத்தி எதுவுமே இன்ன வரைக்கும் சொல்லல. அப்படியே சொல்லாம விட்டலாமா? சொல்லுங்க. நீங்க வந்த உடனே நானே கேட்கணும்னு இருந்தேன். சொல்லுங்க, என்னதான் ஆச்சு? அப்ப இவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க விஷயத்த சொன்னாதானே அவங்க நம்புவாங்க. சரி, இப்படி இப்படி ஆயிருக்கு, சரி நம்ம நம்பிக்கையா இருப்போம், நம்மளோடது வந்துடும். சரி, எப்படிங்க எங்களோடது நம்மளோடது வாங்கியிருக்கீங்க, அவங்களோடது எங்க? நம்மளோடது முக்கியமா? சொல்லுங்க, அவங்களோட தானே முக்கியம். சுசிலா, நம்மளோட தான் வாங்க முடிஞ்சிச்சுமா, அவங்களோடது என்னால் வாங்க முடியல. வேணும்னா நம்மளோடதுல பாதி கொடுத்துருவோமா? தம்பி கோச்சுக்காதடா. எப்படிக்கா உங்களோடது மட்டும் வந்தது, எங்களோடது எங்கக்கா? பாரா தம்பி, நான் வேணா அப்படியே கொடுத்துட்றோம், நீ வச்சுக்கோ. ஆனா கோச்சுக்காதடா தம்பி. நீங்க வேணா அவ்வளோ சொத்தை வச்சுக்கிறீங்களா? எங்களுக்கு கூட வேணாம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். நீங்க போய் அந்த வீட்டில் வாழுங்க. அந்த கம்பெனியெல்லாம் நீ எடுத்து நடத்து. ஏய், யாருக்குடி வேணும் உன்னோட சொத்து? எங்களோடதெல்லாம் எங்க? எங்களோடது வரட்டும், எங்க கம்பெனி வரட்டும், எங்களோட சொத்தெல்லாம் எங்க? அது வரட்டும். உங்களோடது என்ன பிச்சை போடுறியா? எங்களுக்கு தேவையே இல்லடி. தம்பி கூட ஒரு தடவை பேசாம இருப்பான் போல. ஆனா நீ பிரியாக்கும் தம்பிக்கும் ஏத்தி விடுறது நீதாம்மா. அவங்க அமைதியா இருந்தாலும் அவங்க கிட்ட அதையும் இதையும் சொல்லி நீ தான் வம்பு பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அவங்க கூட ஓரளவு அமைதியா தான் இருப்பாக சொல்லி தாண்டி கொடுப்பேன், அப்படிதான் சொல்லுவேன். டேய் மவனே, எதுக்குடா நம்ம பேசிட்டு கிளம்புவோம் முதல்ல இங்க இருந்து. நானும் இதைத்தான் நான் இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்.
அப்ப நமக்கு ஒரு முடிவு. ஏமா பிரியா, நான் இப்ப கூட சரமா எங்க சொத்து எல்லாம் தான் வந்துருச்சுன்னு இவர் சொல்றாருல்ல, நான் இப்போ உங்களுக்கே வேணா எழுதி தந்துடுறேன், நீங்க அதை வச்சுக்கோங்கம்மா. நாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏண்டாங்க, ஏங்க எங்களுக்கு அந்த பேரு உங்களோடத நாங்க பறிச்சுட்டு போறதுக்கா? தேவையே இல்லை. எங்களுக்குன்னு இருந்ததில்ல, அதெல்லாம் திருப்பி தர சொல்லுங்க. அதெல்லாம் திருப்பி கொடுத்தாலே எங்களுக்கு போதும். நீங்க ஒன்றும் பிச்சை போட எங்களுக்கு வேண்டாம். ஏன் அப்படி அப்படியெல்லாம் பேசுற? இப்படி சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, அப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ என்னதான் பண்ணணுன்றீங்க? ஏன் தயவு செஞ்சு எங்களை இப்படி பேசாத. நான் இப்போ கூட சொல்றேன், எங்களோட சொத்து எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எதுவுமே வேணாம் பிரியா. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும். தயவு செஞ்சு எங்களை பேசி கொள்ளாத பிரியா. இவ்வளோ நாள் நான் பேசி பேசி என்னால் தாங்கிக்கிற முடியவே இல்லை. இப்போ தான் எங்களோட சொத்து வந்துடுச்சுல்ல, அதை நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம். யாருக்கு வேணும்? உங்களோடதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களோட தான் எங்களுக்கு வேணும். நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் எங்கள்கிட்ட கொடுக்கலாம் வேண்டாம். உங்களோடது எங்களுக்கு வேணாம். எங்களோடதை திருப்பி கொடுங்க, அது போதும். என்ன சுசீலா இப்படி பேசிட்டு இருக்கு? இப்படி சொன்னாலும் இந்த பிரியா புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அப்போ இவ்வளோ நாளாக இவங்க கிட்ட நீ எப்படி கஷ்டப்பட்டிருப்ப? பாவம்ல நீனு. உன்னோட நிலைமை எனக்கு இப்போ புரியுது சுசீலா. இவங்க இப்படி தானே அப்பப்போ ஒன்று குத்தி காமிச்சிட்டே இருந்திருப்பாங்கல்ல. ச்சே, நான் உன் பொண்ணையும் பிள்ளைகளையும் விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டேனே சுசீலா. ரொம்ப மன்னிச்சிருமா. இப்பதான் உங்களுக்கு புரியுதா எவ்வளோ கஷ்டம்னு? கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லைங்க. இவங்க கிட்டேயும் சரி, உங்க தங்கச்சி கிட்டேயும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும். அதோட வலி வேதனை என்னன்னு ஈஸியா நீங்க சொல்றீங்க. எனக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. ரொம்ப சாரிம்மா. எப்போ மாமா எங்களோட சொத்து வரும்? மாப்ள, அதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் மாப்ள. கூடிய சீக்கிரம் தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதுவும் வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் எப்படியாவது நான் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவேன். ஏன்டா தம்பி நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பிரியா தான் புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டா. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு உனக்கு என்னாச்சு? இவர் முதல்ல எங்களோட சொத்தெல்லாம் வாங்கியிருக்கணும். அது என்ன உங்களோட மட்டும் வாங்கி வச்சுட்டு அப்ப எங்களுக்கு ஆப்பூக்கி பாக்குறீங்களா? அப்ப எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? சொல்லுக்கா, எங்களோட வச்சுக்க. எங்களோட வச்சுனா அது எப்படிக்கா நான் வாங்க முடியும் உங்களோடத? மனசார அதெல்லாம் முடியாது. பிரியா சொன்னது கரெக்டு தான். நான் தான் கிறுக்க மாதிரி பாவம் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாதுக்கா. எங்களோடது எங்களுக்கு திருப்பி வந்தாகணும். சரி இருடா தம்பி, ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுவோம். மாமா அதுக்குள்ள சரி பண்ணிடுவாரு. நீங்க இருங்க பேசாம. வீட்டை விட்டு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்கடா. போடி, நல்லா ஏமாத்திரிய நீயும் உன் புருஷனும். இப்போ லாஸ்ட்ல நடு ரோட்ல நிக்கிறது என் பையன் தான், நீங்க கிடையாது. நீங்க நல்லா உங்களோடத சேஃப்டி பண்ணிக்கிட்டீங்கல்ல. லாஸ்ட்ல என் பையன் தான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்னம்மா அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயுமாண்ணா? நான் தான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். இப்ப என்ன அதுக்கு? டேய் கிளம்புடா பிரியா, பாப்பாவை கூப்பிடுமா, நம்ம போலாம். இங்க பாரு, இப்ப சொல்றேன், எங்களுக்கு 10 நாள்ல வந்தாகணும் சொல்லிட்டு. நீங்க சொல்றாப்புல 10 நாளா முடியாது. 10 நாள்னா 10 நாளா? எவ்வளவு நாள் கூட ஆகலாம். மா போறதுனா போய்க்கோங்க. பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கா. வீட்டை விட்டு போறேன். நானும் இவர் வரான்னு சொல்றதுலேருந்து சரி வராரா, சரி வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம், பாவம் பிள்ளைங்கெல்லாம் அவங்க அப்பா விட்டுட்டு இருக்குதுங்க, எல்லாரும் நல்லபடியாக இருக்கட்டும். கொஞ்சமாவது உன் மனசாட்சி உறுத்துதா? கொஞ்சமாவது நீ தெரிஞ்சுக்கிறியா, புரிஞ்சுக்கிறியா? நாங்கள் என்ன ஆனாலும் உனக்கு பரவாயில்ல, ஏதானாலும் உனக்கு பரவாயில்ல. ஆனால் இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு எப்படி தான் இருந்ததோ தெரில. உடனே நாங்கள் போகிறோன்னா போங்க, யார் வேணாண்ணா கூட்டிகிட்டு போவோம் பையனை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பூச்சாண்டி கட்டிகிட்டு இருக்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். வாடா போகலாம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா. போங்க, யார் வேணான்னது? நானும் பார்த்தா ரொம்ப சரி பேச வேணாம், சரி அமைதியாக இருப்போன்னு ஒரு அளவு தான் அமைதியாக இருக்க முடியும். ரொம்ப நேரமாக பார்க்குறேன். போகலாண்டா வாடா நான் அவனை கூப்பிட்டுட்டே நிற்கிறேன். போய்க்க, அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, போ. அக்கா, ஏன் பேசுறது? நீ எங்க எல்லாரையும் போன்ற ஏன்க்கா? டேய், நானா பேச கிடையாதுடா. நீங்க தான் எல்லாரும் என்ன பேச வைக்கிறீங்க. நானா ஒன்றும் பேச கிடையாது. நான் ஏன் பேச போறேன்? நீங்க தானே என்ன எல்லாரும் பேச வைக்கிறீங்க. ஆமா, சும்மா அசால்ட்டா வீட்டை விட்டு போங்கன்னு சொல்றியா? ஏன் அங்க போக மாட்டேன்னு நினைச்சியா என்ன? ஏன் போக மாட்டோம்? போறோம்க்கா, இப்பவே போறோம். ஓ புருஷன் வந்துட்டாங்கங்கிற தைரியத்துல எங்களை வீட்டை விட்டு போங்க நான் சொல்லிட்டு இருக்கா. அவர் வந்தோன்னா உனக்கு தைரியம் கூடி போச்சா? இவ்வளோ நாள் அவன் கூட இருந்ததெல்லாம் யாரு? உன் கூட இருந்தது யாரு? சொல்லுக்கா, கூட இருந்தது யாரு? அடி பாவி, உனக்கு எவ்வளோ துமுறு இருந்தா இப்போ உன் புருஷனை கண்ட உடனே நீயே எங்களை போன்றவ. அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சாடி உனக்கு வந்துருச்சா? என்ன
அதான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, கையெடுங்க. அவளையே இந்த பாடுபடுத்துறீங்க எல்லாரும். நானும் பார்த்துட்டு இருக்கேன், அவனும் இந்த பாடம். அப்போ நான் இல்லாத நேரத்துல என் பொண்டாட்டி பிள்ளைங்களை என்ன டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ பேச்சு பேசியிருப்பீங்க. பாவம் அவ எப்படிதான் இவ்வளோ எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தாலோ தெரியல உங்க கூட எல்லாம். இப்பவே நான் இருக்கிறப்பவே இவ்வளோ பேசுறீங்க. நான் இல்லாத நேரத்துல அவங்கள என்ன டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க எல்லாரும் சேர்ந்து. டேய் நீ வாய முடுறா, நீ வாய முடு. கையெடு. தேவையில்லாம இதை ஏத்து என்ன அடிச்சிட்டு இருக்க? ஆமா. நான் இதுக்காக வாய முடியணும்? நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததுலேருந்து ஓவரா பேசுறீங்க. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்ச நாள் ஆனோட கொடுத்துறேன் திருப்பின்னு. திரும்ப திரும்ப ரொம்ப பேசுனா இங்க பாருங்க, எங்களோடது எங்களுக்கு வந்துருச்சு. ஏதோ நேரம் சரியில்லை, இப்படி இப்படி ஆயிடுச்சு. இப்போ என்னப்ப இதான் உங்க பையனுக்கு வேலை, நல்ல வேலை தானே இருக்கு. சம்பாரிச்சு இனிமே முன்னேற மாட்டானா? அதை வச்சுட்டு முன்னேறிட்டு போங்க. இப்போதான் சொத்து வேணுமாம்ல, சொத்து சொல்றேன், கொஞ்ச நாள் மீட்டு தந்துடுறேன் அப்படின்னு. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க ஆளுக்கு. இனிமேலாம் அதுக்கு நான் முயற்சியெல்லாம் பண்ண முடியாது. அது வந்தால் வருது, வர எனக்கு தேவையில்லை. எங்களோடது எங்கிட்ட வந்துருச்சா, அதனால தான் நான் வேணா ஒரு மாதத்துக்கு ட்ரை பண்ணுறேன். டேய் நீ எல்லாம் என்னது ட்ரை பண்ணுறியா? அட பாவிங்களா ஏக்கா, பாவமே அக்கா வந்து கேக்குதே. நம்ம அக்காவுக்கு நம்ம மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணாம யாரு பண்றது? நாம தானே அக்கா மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு உனக்கு ஹெல்ப் பண்ண பத்தியா? பாவமேன்னு உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணோம்ல, அதுக்கு நல்லா ஆப்பு வைக்கிறல்ல ஏங்கா. அப்பவும் என் பொண்டாட்டி பிரியா சொன்னான், கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க, ரெண்டு எடுத்துருங்க, ரெண்டு பத்திரத்தை எடுங்கன்னு. கேட்கல. நம்ம அக்கா தானே, நம்மளை ஏமாத்திருமா? நம்ம மாமா முன்னேறினா நமக்கு தானே நல்லது, நமக்கு தானே நல்ல பேரு இருக்கட்டும் அப்படின்னு நான் ஒன்று கூட எடுக்காம நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்தேன் பத்தியா? நல்லா ஆப்பு வச்சிட்டீங்கல்ல எனக்கு. இப்படி நினைச்சே பார்க்கல. சொந்த பந்தம்லாம் ஒரு லிமிட்டு தான். கூட பிறந்த அக்காவே இப்படின்னா மற்றவங்களாம் ஏமாத்துறோம். என் பொண்டாட்டி பேச்ச அன்னைக்கே கேட்டிருக்கணும். கேட்காம என் இஷ்டத்துக்கு பண்ணதுக்கு தான் இப்போ நல்லா நல்லா இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஏம்மா நீ கிளம்புமா. என்னம்மா இவங்க பெரிய சொத்து இவங்க கொடுக்கவே வேணாம்மா. நம்ம நல்ல வாழ்க்கையில நாமளே முன்னேறிக்கலாமா. என்ன முன்ன மாதிரி வாழ முடியாது, அவ்வளோதான். முன்னேறுவோம், முடியும். நம்மளால முயற்சி செஞ்சா அந்த அளவுக்கு வராமையா போயிடுவோம். நீ வாமா, எங்கிட்ட நல்லா இருந்துட்டு போறாங்க. அவன் மட்டும் இல்லடி, நானும் நம்ம பிள்ளை நம்ம மகன் நல்லா இருக்குன்னு கூட நான் நினைக்கவே இல்லடி. நம்ம பிள்ளைன்னு உன்னையவே தான் யோசித்தேன். உன்னையவே தான், உனக்கு தான் எல்லாமே பண்ணே செஞ்சேன். லாஸ்ட்டில் அவனை நடுத்தருவில் நானே நிற்க வைக்க ஒரு காரணம் ஆகிட்டேன். நான் தான் என் பையனை குர்றான்னு சொல்லி அவனை கொடுக்க சொன்னேன். லாஸ்ட்டில் என் பையனுக்கு நானே துரோகம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவன் நடு ரோட்டில் நிற்கிறதுக்கு காரணம் நானாவே ஆயிட்டேன். சரி சொன்னேன்ல, கேட்டிங்களா? அப்பவே கேட்டிருக்கணும். இப்பதான் புரியுதோ? தப்புதான் பிரியா, உன் பேச்சை கேட்காம விட்டது தப்புதான்.